ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே ஈஸியான சால மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் மீனை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மீனில் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், ஜீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம் இதை சேர்த்து எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மீனில் சின்ன சின்ன துண்டாக வெட்டி வச்ச மாங்காய், அப்புறமா ஒரு பச்சை மிளகா, உங்களுக்கு பச்சை மிளகா அதிகமாக வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 2 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மிளகாய்த்தூள் அதிகமாக வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே இப்போ நான் ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை ஊற வச்சு வச்சுருக்கிறேன். அந்த புளியை கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். இப்போது புளியை ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம கறிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கறியை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த மீன் கறியை கூட்டியாச்சு. இப்போ இதை நான் அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சு மூடி போட்டு ஒரு 10 to 20 மினிட்ஸ் குக் பண்ண விடுங்க. இப்போது மீன் நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட சால மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து இறக்கி வச்சுட்டு அடுப்பில் இன்னொரு சின்ன ஒரு கடாய் வச்சுக்கலாம். அந்த கடாயில் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே அதில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது கருவேப்பிலை ஆட் பண்ணி கருவேப்பிலையும் பொரிஞ்சிடுச்சு. நம்ம இப்போ இதில் இடித்து வச்ச சின்ன வெங்காயம், பூண்டு இதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த சின்ன வெங்காயமும் பூண்டும் இந்த மீன் குழம்புக்கு நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம இப்போது இந்த சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் ஆட் பண்ணுறோம். இப்போது சின்ன வெங்காயம் பூண்டை நல்லா வதக்கி அது நல்லா வதங்கினதும் அதை அந்த கறிக்கு கூட எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது டேஸ்டியான சால மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சூடான சாதத்துக்கு கூட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.